ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பார்த்திங்கன்னா விசித்திரமாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஒன்றுமே புரியலை. கடைசி ஒரு 20 நிமிஷம் மார்க்கெட்டோட மூவ் கண்டிப்பாக புரியலை. ஸோ எனிஹவ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். நேற்று இந்த சிஏஎஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஆக்ஷன் செஷனுக்கு அப்புறம் ஓகேங்களா, ப்ரைஸ் என்ன இருந்ததோ அந்த ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸ்பாட் வச்சுருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்னால் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் நமக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்றது கிடையாது. ஏன்னா நேற்று முடியும் போது மார்க்கெட் எக்ஸ்ட்ரா நியர்லி 1% பாசிட்டிவ் வச்சுருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த பாசிட்டிவ் வச்சுருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேவ்னு சொல்லப்படுற ஃபண்டோடைய விஷயங்கள். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்டோடைய நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான். குறிப்பாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளோசிங்கில் என்ன முடியுதோ அதுக்கேற்ற ஒரு நேவ் தான் அட்ஜஸ்ட் ஆகும். அந்த நேவில் தான் ரெடம்ஷனோ சப்ஸ்கிரிப்ஷனோ நடக்கும். அதாவது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலும் செல் பண்ணுறதா இருந்தாலும், நேற்று எந்தெந்த இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் பை ஆச்சோ செல் ஆச்சோ, செல் ஆனால் ரொம்ப நல்லது, எக்ஸ்ட்ரா 1% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இதே பை ஆனவங்களுக்கு 1% ப்ரைஸ் அதிகமாக வச்சு தான் வாங்கியிருக்கோம். அப்போ இது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங் சேஞ்ச் பண்ணி ஆக்ஷனை கொண்டு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நடக்கும். ஓகேங்களா, இப்போ போஸ்ட் டேவே நடக்க அப்படின்றதுனால ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணுறதுக்கு அன்றைக்கே முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஓவர் நைட்டில் நியூஸ் வருது, மாறுது, கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது இந்த ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நெட் அசெட் வேல்யூலாம் இம்பேக்ட் ஆகுது. ஒரு ஸ்பாட் நீங்கள் க்ளோஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் ஒன்று. இது இந்த போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பை ஆகிற இந்த ஆக்ஷன் பையிங் எல்லாமே இந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா விஷயங்கள் இந்த மாதிரி குழப்பம். இதெல்லாம் வேறு லாஸ்ட்டு அது 3:15 மார்க்கெட் முடியுதுன்னா 25 நிமிஷம் நெக்ஸ்ட்டாக பஃபர் டைமில் ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஈவன் நமக்கு ஸ்பாட்டே தெரியாமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரியில் குளறுபடி. என்ன குளறுபடினா, முடிஞ்சது மார்க்கெட் என்னமோ 24,462 3:15 முடிஞ்சிருச்சு. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே முடிச்சு 25,614. ஸோ லிட்ரலாக இந்த மணி இருக்கிற புட்டு எல்லாமே 5 காசாக மாறிடுச்சு. ஓடிஎம்மில் இருக்கிற வேண்டிய கால் ஆப்ஷன் எல்லாம் 115 ரூபாய்க்கு மேலே மாறிடுச்சு. ஸோ இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகேங்களா, எப்படி இதுக்கு வேல்யூவேஷன். ஆனால் இந்த வாரம் கான்ட்ராக்ட் மட்டும்தான் பெருசாக சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அதாவது வாரம் கான்ட்ராக்ட்டு, மந்த்லி கான்ட்ராக்ட் எதுவுமே பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. பட் இது எப்படி தான் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றது கிளியராக தெரியல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் கேப் அப்போ கேப் டவுனோ கண்டிப்பாக இருக்கலாம். டியூ டு இது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால கிடையாது, இன்டர்னலாக இந்த ஸ்பாட் எங்கே முடியுது அப்படின்ற குளறுபடினால இருக்கும். ஓகேங்களா, நிஃப்டி ஸ்ட்ராடல் 291, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 628. ஸோ இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் போடும். கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி பார்த்திங்கன்னா இந்த ஈரானோட டீல் நாளைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு பெரிய ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்குது. அண்டு அந்த தடைப்பட்டு போன அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அகெயின் ஓப்பன் பண்ணுறதாகும். எந்த ஒரு தடையுறும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எரிசக்தி அங்கிட்டு இங்கிட்டு போகும், அதாவது பார்த்திங்கன்னா டிரான்சிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ ஒரு 4-4.5% மேலே க்ரூடு காலியாக இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பெருசாக ஏறி இருக்குது. அண்டு நம்மளோட எஸ்ஜெக்ஸ் நிஃப்டியும் ஏறி இருக்குது. பட் எனியோ குளறுபடி தான். இந்த மாதிரி மாறும்போது விஷயங்கள் மாறும்போது தான் கண்டிப்பாக நான் போய் மாட்டிக்கிறோம் போல இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறதுனே கண்டிப்பாக எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் ஈஓடியில் 65 ஸ்டாக் லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 13 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்கு, 111 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கும் அண்ட் 21 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங்க்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மார்க்கெட் க்ளோசிங்கு அண்ட் இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 60% அப்படி தான் சொல்லணும். பட் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகி முடிஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் இப்போது எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 50 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம், ஏன்னா இன்னும் ஆயில் கம்மியாக இருக்குது. அகெயின் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பையிங்கில் இருக்கான். பெரிய அளவு பார்த்திங்கன்னா கால் சைடு ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இது வரைக்குமே தெளிவாக தெரியுதுங்க. ஸோ சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே 613, பட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா 628. ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அப்நார்மல் தான். ஸோ 613 எங்கே ஆல்மோஸ்ட் 680. ஸோ இதெல்லாம் வேறு லெவலு. அண்டு ஏன்னா ஷிஃப்டிங் ஆச்சு. 6 கோடிக்கு மேலே கால் ஆப்ஷன் ஒரே ஸ்ட்ரைக்கில் இருந்து அப்படியே மாறிட்டு, ஸோ புட் சைடில் அன்வைண்ட் ஆகிட்டு மார்க்கெட்டில் ஒரு பயத்தை கொடுத்து எண்ட் ஆஃப் ஈஓடியில் அந்த 6 கோடி காணுங்க. ஸோ அந்த கடைசி 3:15 அவங்க வெளியே போயிட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ வந்தது போதும்டா சாமி அப்படின்ட்டு. ஏன்னா அவனுங்க தான் பண்ணியிருப்பானுங்க மேபி. ஸோ இந்த மணியை ஓடிஎம்மாவும், ஓடிஎம்மை இந்த மணியாவும் கிளியராக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முடியும்போது கடைசி ஒரு 15 நிமிஷம்லாம் வெறும் 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதும் சொல்லணும். ஸோ 3:15க்கு நம்ம ட்ரேடை குவிட் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்ல விஷயம் அப்படின்றது தான். ஸோ இனியும் 628 பாயிண்ட்டை வச்சு நாளையோட ட்ரேடிங் கேம் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயின். ஸோ இன்றைக்கி கால் செல்லிங் ஹெவியாக இருந்ததுங்க மார்க்கெட்டில். ஸோ அது பிசிஆரில் நம்ம பார்த்தோன்னா கிளியராக தெரியும். இன்றைக்கி ஃபுல்லாக கால் செல்லிங்கு மார்க்கெட் போட்டு அழுத்திருந்தாங்க. நேற்று ஃபுல்லாக புட் செல்லிங்கு. கண்டிப்பாக நேற்றுக்கு கண்டிப்பாக முரண்பாடாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்ததுன்னு சொல்லணும். அகெயின் சென்செக்ஸோடைய ஸ்கியூவு அப்சைட் பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்சைட் போக போக மார்க்கெட் கம்ஃபர்டபுள் ஆகும்னு போட்டிருக்கு. அப்போ சின்ன ஒரு அப்சைட் மூவோ இல்லை கேப்பப்போ இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது ஸ்கியூவு. அண்டு சென்செக்ஸோடைய பிசிஆர் டே ஐயில் 1.31 பட் முடியும் போது 0.83. ஸோ லோவர் பிசிஆராக கருதணும்னா கண்டிப்பாக கருதலாம். ஏன்னா லாஸ்ட் 3 to 4 டேஸாக பிசிஆர் ஒன்று கீழே வரல, பட் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றத ஹைலைட்டான விஷயம். இது சென்செக்ஸோடைய காலோட செல்லிங் கிட்டத்தட்ட 1.25 crore காலை விற்றுருக்குறாங்க. 38 லட்சம் தான் புட்டை விற்றுருக்குறாங்க. ஓவராலாக கிட்டத்தட்ட 2.37 காலை விற்றுருக்காங்க. 1.86 புட்டை விற்றுருக்குறாங்க. 0.78 அப்படின்றது பிலோ 1 கீழே முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் மார்க்கெட் பெசிமிஸ்டிக்காக தான் பொசிஷன் இருக்குது. பட் விஷயம் வேறு. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல்மோஸ்ட் 3:15க்குலாம் இந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எஸ். இது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஓடலை அப்படின்ற மாதிரி காட்டுது. மார்க்கெட் ஓடின வரைக்கும் ப்ரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக வேறு மாதிரி இருந்ததுங்க. ஸோ நான் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3:15க்கு தெரியும். இதுதான் 3:15க்கு 24,600 இந்த மணி புட் ஆப்ஷன் 128 ரூபா. அப்போது 24,500 கால் ஆப்ஷன் 48 ரூபாய்க்கு இருந்திருக்கு. பட் முடியும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாகிடுச்சிங்க. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெரிய அளவு இல்லை, ரொம்ப கம்மியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1 கோடி தான் இருந்தது. அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது, டைம் கூட கொடுக்கல. ஸோ 2 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 3:28, 3:29, 3:30க்குலாம் மேட்ச் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த ஷிஃப்டிங் இருந்ததுன்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டைமிங் தான் 3:26, 7 அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கை மாறிடுச்சு. ஓகேங்களா? இங்கிட்டு இருக்கிறது அப்படியே இங்கிட்டு. ஸோ அப்படியே வந்து ஸ்பாட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியல. மாட்டிக்காதீங்க. 3:15க்குள்ளே பொசிஷனை வெளியேற்றிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் சொல்லுவேன். அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி 46 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. ஸோ அகெயின் அந்த யூஎஸில் இப்போ நியூஸ் வந்திருக்கு, க்ரூட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்து நகருது. அண்ட் எஃப்ஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். ஸோ எஃப்ஏ கேஷ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லையும் லாங் எடுத்துக்கிட்டு ஷார்ட் ஷார்ட் கவர் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா லாங் புஷ் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. இதுக்கு கான்ட்ராவாக எடுக்கிறீங்கன்னா உஷாராக எட்ஜ் வச்சு எடுங்க அப்படின்றது தான். ஸோ இன்னையோடைய எஃப்ஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோடைய டேட்டாவை நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். ஸோ டெலிகிராமோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸுங்க ஒரு 2% ஏறி மார்க்கெட்டில் வால்டாலிட்டி இருந்திருக்கு. டெஸ்பைட் மார்க்கெட் இறங்கும்போது இது 4-5% ஏறினதும் பார்க்க முடிஞ்சுது. ப்ரீமியமில் நல்ல ஒரு கெடுபிடி. நாளைக்கு நியூஸ் இருக்குது, அதுதான் கெடுபிடி, வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி எக்ஸ்பைரி கேமு, அது ஒரு மட்டமான கேம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஸ்ட்ராடல் 291, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 628 வச்சுருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் போடும். நாளைக்கு ஆர்பிஐ மீட் இருக்குது. ரேட் அன்சேஞ்ச் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். பட் அவங்க பேசுகிற இன்ஃப்ளேஷன் கன்சர்னு அண்ட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, இப்படி பற்றின நிறைய தகவலை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பேச வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக வால்டிலிட்டிக்கு வேறு பஞ்சம் இருக்காது. பேங்க் நிஃப்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை எடுத்துக்கங்க. அது இன்ட்ராடேவோடைய பிரேக் அவுட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ஒரு சைடு மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. விவேப்னு சொல்லப்படுற விஷயம் நேற்றுக்கும் இன்றைக்கும் பெரிய அளவு இல்லை, அதே இடம் ஸ்டாக்னண்ட்டாக 24,530 நிஃப்டிக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. அண்ட் 57,820 வந்து பேங்க் நிஃப்டிக்கு வச்சுருக்கு. ஸோ அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம், நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் கண்டிப்பாக வந்து ஏறி இருக்குது. இது ஷார்ட்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் பெரிய குளறுபடி இருக்குது. பெருசாக இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது சின்ஸ் நான் டேட்டாக்காக எடுத்தேன். அண்ட் பிசிஆர் வந்து டவுனாக இருக்குது, சின்ன நெகட்டிவ் விஷயம். மேக்ஸ் பெயின் 24,500 கிட்ட இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி 0.25% இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக இதுவும் சின்னதாக ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே பிசிஆர் சின்னதாக இறங்கியிருக்கு. அண்ட் 57,800
மேக்ஸ் பாயிண்ட் வச்சு மார்க்கெட் அங்கே முடிஞ்சிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது லாஸ்ட்டு க்ளோசிங் அப்போ இருந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே ஒரு 4000 கான்ட்ராக்ட் வந்து ஏறி இருக்குது. பிசிஆர் பெரிய அளவு சேஞ்சஸ் இன்றைக்கி இல்லை மிட் கேப் நிஃப்டியில். இதோடைய மேக்ஸ் பாயிண்ட் லெவல் 14800 இருக்குது. ஸோ ட்ராப் ஜோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. பட் க்ளோசிங்கோட குளறுபடினால பெருசாக வந்து சொல்ல முடியல அப்படின்றது தான் வருத்தம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் யூரோப் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. கிரிப்டோவும் ஏறி இருக்குது. நாளைக்கு நமக்கு ஆர்பிஐ மீட் இருக்குது 10 மணிக்கு நம்ம டைம் அப்படின்றது. ஸோ பாசிட்டிவாக பார்க்குறது இப்போது ஆயில் வந்து இறங்கியிருக்கு 4.5% மேலே 5% நினைக்கிறேன், விச் இஸ் வெரி குட். ஸோ நாளைக்கு இந்த பீஸ் டீலுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அண்ட் அந்த ரூட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அதோட ஃபர்தர் அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு. நெகட்டிவாக பார்க்குறது இந்த க்ளோசிங் குளறுபடி தான். ஸோ 3.28க்கு இன்றைக்கி மூவ் ஆனது தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக்கிடுச்சு. ஸோ அதுக்கு ஓஏயும் கிடையாது. நம்ம ட்ரேடை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3.15க்கே முடிச்சுட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம அவையவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்பாட் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் வருத்தம். ஸோ செக் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த ஸ்டாடல் ரேஞ்சுக்குள்ளே கேம் இருக்கலாம். வால்டலிட்டி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது டியூ டு ஆர்பிஐ மீட்னால. உங்கள் பொசிஷன் கண்டிப்பாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.